என்னங்கண்ணா அது குப்பமேட்டு கூட்டு வந்திருக்கிறீங்க? வாங்க. இது நம்ம ஏரியா தான். ஓ, உங்க ஏரியா இப்படித்தான் இருக்குங்களா? நல்லா இருக்குதுங்கண்ணா. இங்க தான் நமக்கு பாதுகாப்பா வாங்க இருக்கும். போலாம். இன்னும் போகணுங்களா? இந்த வீடுதான். வாங்க. வாமா கனி, வாங்க நீ. உள்ள வா. மாங்கனி, இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஆண்டவா, நாளையில இருந்து நம்ம வாழ்க்கையே மாறப்போகுது. ம். என்னோட அதிர்ஷ்ட லட்சுமியே நீதான். எனக்காக நீ என்ன வேணாலும் செய்வேன்னு தெரியும். இட்ஸ் ஓகே. இன்னைக்கு ஒரே ஒரு நைட் மட்டும். பரவாயில்ல. தேங்க்ஸ் மை லவ். வீரா, சொல்லி வக்கீலண்ணா வந்திருக்கிறாரு. கிட்டனா வாங்கண்ணா. உள்ள வாண்ணா. வீரா, ஆ? நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன். பயணம் எல்லாம் சௌரியமா இருந்துச்சா? சௌரியமா இருந்துச்சு. வணக்கம்மா. வணக்கண்ணா. சரிங்க. நம்ம பசங்க ரெடியா இருக்காங்க. இரும்பு சங்கிலியான்னு இருக்கு வேலை, நமக்கு என்ன சரிங்க. கவலை? என்ன பிரச்சனையா இருந்தாலும் பாத்துக்கலாம். நல்லதுங்கண்ணா. நாளைக்கு காலையில உங்க 2 பேர்த்துக்கு கல்யாணம். சந்தோஷம். நீ எதுக்கும் கவலைப்படாத, நாங்க இருக்கிறோம்ல. கண்டிப்பா. சரியா? பவாலு, சரி. கால் பண்ணு. சரி. ஏனுங்கண்ணா, பழனிமலைக்கு பஸ் இருக்குதுங்களாண்ணா? இருக்கு. ஏன்? இல்ல ஒரு மொட்டை போட்டுக்கலான்னு தானுங்க. கல்யாணம் முடியட்டும், எல்லாரும் சந்தோஷமா கோயிலுக்கு போலாம். போனதுல இருந்து அண்ணன் தண்ணி இல்லாம இப்படி படுத்த படுக்கையா கிடக்குறாரு. என்னதான் பருத்தி கொட்டையும் புண்ணாக்கும் போட்டு வளர்த்தினாலும் இலவெடுத்த மாட்டுக்கு திருட்டு மேய்ச்சல தானே புத்தி போகுது. கோட்டை மாதிரி இருந்த வீட்டை இப்படி குட்டி சவராக்கி போட்டாலே. எல்லாரும் செத்ததுக்கு அப்புறம் தான் கொண்டு வைப்பாங்க. பாவி மக உசுரோடியே கொண்டு வச்சுட்டாலே. யாரு கொண்டு போடுறது? ஆமா, நான் மட்டும் இல்ல, நம்ம சாலிசர் அத்தனை பேர் சோறு தண்ணி இல்ல ஊரு ஊரா தேடிட்டு இருக்காங்க. மாங்கனை மட்டும் கூட்டு போனவன் என் கையில கிடைச்சான், அவனை கண்டதுடமா வெட்டி நடாத்துல வீசிடுவேன். நீ கசக்கி போடுவே, அப்புறமா நீ கசக்கிறேன். வணக்கண்ணா. காதல் நாயகா புள்ளைய கூட்டு வந்துட்டேண்ணா. அதுக்கே அவங்க அப்பா கண்ணீரஞ்சலி போஸ்ட் ஒட்டிட்டான். லட்சக்கணக்கில் கொடுக்குறேன், புள்ளைய விட்டுருன்னு சொல்றான்னா. நான் உங்க வளர்ப்புண்ணா, செத்தாலும் சாவேனே தவிர அந்த புள்ளைய விட மாட்டேன்னா. அப்ப நீ செத்து போயிரு. லவ் பண்றானா? லவ் போறச்சி புண்ணாக்கு. 24 மணி நேரமும் பைக் எடுத்துட்டு பொம்பளை பிள்ளை முன்னாடி சுத்த வேண்டியது. ஆடி வீட்டுல பால் குடிச்சிருந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்து ரோட்டு கடையில கருமம் பிடிச்சவனுங்க வரிக்கீண்டி வாங்கி கொடுத்து 3 மாதத்துல சொரிநாய் மாதிரி ஆக்கி போடுவானுங்க. பெத்தவங்க ஃபீலிங் தெரியுமாடா உனக்கு? தெரியுமாடா? பால் விலை என்ன விற்கிது தெரியுமா? இல்ல டாலர் மதிப்பு தான் தெரியுமா உனக்கு? அட நான் ஏன் இன்னும் இப்படியே கிடக்குறேன்? என் மண்டையில முடியலையா? இல்ல பல்லுத்தான் இல்லையா? இல்ல முடியாம கிடக்குறனா? ஒட்டாம்ப புரோட்டா திம்மடா, 10-15 கிலோ கறியை வேக வைக்காம கடிச்சா திம்மடா. இதெல்லாம் இருந்து ஏன் நான் கல்யாணம் முடிக்காம இருக்கிறேன்? இந்த நாட்டுக்காகவும் சமுதாயத்துக்காகவும் என்னை அர்ப்பணிச்சிட்டுடா. இதெல்லாம் நம்ம சனத்துக்காக உசிரியை கொடு. கல்வியும் காசு பணமும் தாண்டா நம்ம சமுதாயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ணா வணக்கண்ணா. வீரா, வெல்லட்டும் வெல்லட்டும், காதல் புரட்சி வெல்லட்டும். நீ ஏன் வளர்ப்பு சகோ சோட போகுமா? உன் ஃபீலிங் எனக்கு தெரியுது. ஆனா ஒண்ணு தோழர, அந்த பொண்ணு மனசும் வருத்தப்படக்கூடாது, பெத்தவங்க மனசும் வருத்தப்படக்கூடாது. ஏதா இருந்தா நான் பாத்துக்கிறேன். போன கொடு. ஹலோ அண்ணா வணக்கங்கண்ணா, நானு மாநில தலைவருங்க. எது ஓசியா? அண்ணா ஓசி இல்லைங்கண்ணா, ஒற்றுமை சிப்பாய்கள் கட்சி மாநில தலைவர் இரும்புச்சங்கிலி பேசுறேங்கண்ணா. சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, வாரத்துக்கூடவே நம்ம பசங்க பொண்ணை தூக்கிட்டு வந்தாங்களாச்சா. ஐயோ, அந்த போம்பளை பாமல் நமக்கு ஆகாதுங்கண்ணா. அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, இப்போ நம்ம கிட்ட குழந்தைன்னு ஒருத்தர் இருக்கிறானுங்க, அவங்க கூட பாருங்க நம்ம பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டானுங்கண்ணா. அப்புறம் நான் தான் அவங்கள பிடிச்சி வச்சிருக்கேனுங்கண்ணா. காலையில் கொண்டாந்து பொண்ணை ஒப்படைச்சலான்ட்டு இருக்கிறேங்கண்ணா. ஏன்னா பெத்தவங்க சாவ நமக்கு ஆகாதுங்கண்ணா. ரொம்ப சந்தோஷங்க. அதுக்கு முன்னாடிங்கண்ணா இட்லி தோசை டீ காபி டிஃபன் கொஞ்சம் செலவாகி போச்சுங்கண்ணா. ஒன்றும் இல்லைங்கண்ணா, ஒரு 2 கோடி ரூபாய். பணம் கேட்டியா? ஆமா. எவ்வளவு கேட்ட? ஹலோ,
என்ன 2 கோடி. ஏயா 2 வருஷமா லவ் பண்ணி இவ்வளவு தூரம் கொண்டு நிறுத்திருக்கேன் 2 கோடி கேக்குற 5 கோடி கேளு. அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, நெட்வொர்க் பிரச்சனைங்க, அதான் விட்டு விட்டு கேக்குதுங்க. அண்ணா இந்த கொஞ்சம் ஒரு வரவு செலவு கணக்கு பார்க்க கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சுங்கண்ணா. ஒரு 5 கோடி ரூபாயா காலையில கொடுத்துருங்கண்ணா. கோடிமலை கோயிலுக்கு வந்துருங்கண்ணா. பையன் அங்க பையோட வெயிட் பண்ணுவானுங்க. பணத்தை கொண்டா கொடுத்துட்டு பிள்ளைய கூட்டிட்டு போயிருங்கண்ணா. அப்படியா? 10:30 மணிக்கு பணம் வரலீங்கண்ணா, 11 மணிக்கு பையனுக்கும் பிள்ளைக்கு கல்யாணுங்க. பையன் பாஞ்சிருவானுங்க. அப்புறம் உங்க வம்சத்தோட பேரே மாறி போயிருங்கண்ணா. காலையில 10:30 மணி 5 கோடி ரூபா பணம் குருடிமலை. பணத்தோட வர்றேன். பாப்பாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நல்லதுங்கண்ணா, சந்தோஷங்கண்ணா. மாளிகையில் வாழ்ந்த மகள் ஓலக்குடிசையில் மகளுக்காக வாழும் அப்பன் மரணப்படுக்கையில் மனம் விரும்பி கிடக்கிறார், மனம் புரிய துடிக்கிறார். வெளிச்சம் தேடும் வீட்டில் பூச்சி நெருப்பறியாது, காதல் தேடும் கண்ணின் காட்சி நிஜமறியாது. அப்பராத்தாரத்த உறவ காதல் மறைக்குதே. ஐயோ அம்மணி, என்ன மணி, பார்த்து வரக்கூடாதுங்களா? ஐயோ இருங்க மணி, இருங்க இருங்க இருங்க, அப்படி ஒண்ணு இல்லைங்க. பார்த்து கவனமா இருக்கணுங்க அம்மனி. பாருங்க, கையெல்லாம் அங்கங்க கொசு கடிச்சு தடுப்பு தடுப்பா இருக்குது பாருங்க. உங்க அப்பா பார்த்தாருன்னா தாங்கவே மாட்டாருங்க. ஏனுங்க அம்மனி, நான் உனக்கு கேட்டா கோச்சுக்க மாட்டீங்களா? உங்களுக்கு உங்க அப்பா ஞாபகமெல்லாம் வருதுங்களா? ஒரு காதலுக்காக சொந்த பந்தம், சொத்து சுகம், ஊடு வாசல், பெத்த அப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு ரொம்ப பெரிய விஷயங்க. இன்னைக்கெல்லாம் மனசை பார்த்து யாரும் காதலிக்கிறது இல்லைங்க. இன்னைக்கெல்லாம் லாரிக்கு லாரிக்கு தாங்க கல்யாணம், காருக்கு காருக்கு கல்யாணம்ங்க, பங்களாவுக்கு பங்களாவுக்கும் கல்யாணம்ங்க. காசுக்கும் காசுக்கும் தாங்க பொருத்தம், மனசுக்கும் மனசுக்கும் பொருத்தம் இல்லைங்க. இப்படிதான் நான் எங்க ஊருக்குள்ள போயிங்க, எங்கிட்ட பெரிய மனசு இருக்குதுன்னு சொன்னுங்க. அதை வச்சு வர காப்பியா குடிக்கிறது அனுப்பிச்சு விட்டானுங்க மணி. நான் உங்களை மனசார பாராட்டுனுங்க மணி. எந்த ஒரு காசு பணம் எதிர்பார்க்காம சாதாரண ஒரு ஏழையா, அவங்க யாரு என்ன குடும்பம்னு யோசிக்காம விரும்பினங்கிறதுக்காக வீட்டு விட்டே ஓடி வந்துட்டீங்க பாத்தீங்களா? நீங்க நல்லா இருக்கணுங்க. குழந்தை, உன்னை கூட்டிட்டு வந்ததுல இருந்து ஒவ்வொரு செகண்டும் ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு குற்ற உணர்ச்சியாவே இருக்கு. நீ தப்பா நினைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இப்ப கூட நான் சாப்பிட்டேனா, நான் தூங்கினேனா அப்படின்னு என் சந்தோஷத்தை மட்டும்தான் நீ பாக்குற. நாளைக்கு நான் கல்யாணமாய் போயிடுவேன். அதுக்கப்புறம் நீ அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா நீ மாங்கனி, வாவ், பியூட்டிஃபுல். எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா? இன்னிலிருந்து நம்ம லைஃபே மாறப்போகுது மாங்கனி. ஐ எம் சோ லக்கி. டைம் ஆச்சு, போலாமா? குழந்தை குழந்தைய நான் பார்க்கலையே. ஐ திங்க் காணோம்னு நினைக்கிறேன். காணுமா? மாங்கனி, ம். நீ கார்ல பத்திரமா இரு. ம். நான் உள்ள போய் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் முடிச்சுட்டு வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். இது வரைக்கும் நீ பத்திரமா உள்ளே ஏறு. சரி. சரியா? ம். அரசு, நீ வண்டியை மரத்துக்கு பின்னாடி ஓரமா நிறுத்து. சரி. டேய், நீ கேட் கிட்ட நின்னு பாத்துக்கடா.
மாறா அண்ணா சொல்லலாம். பையோட வந்துட்டியா? பை கொண்டு வந்துட்டேண்ணே. லைன்ல மாறா. டே மாறா, 10:30 மணிக்கு பணத்தோட வந்துடுவாங்க. வர்றவங்க தனியாக வராங்களா இல்லை ஊர்க்காரங்களோட வராங்களான்னு உஷாராக பார்த்துக்கடா. டேய், வண்டி சத்தம் கேட்குற மாதிரி இருக்க, வந்துட்டாங்களான்னு பாரு. வரலண்ணே. டேய், 4 பக்கமும் சுற்றி முத்தியும் பாடுறா குருமா. பார்த்துட்டுண்ணே, வரல. மாறா, 5 கோடி ரூபா பணம் வருதுடா. நம்ம வாழ்க்கையே மாறப்போகுது. ஆமாண்ணே. இது கொஞ்ச நேரம் தான். சரிண்ணே. நம்ம கையில் பணம். சரிண்ணே. அண்ணா, என்னம்மா? குழந்தைய பாத்தீங்களா? இல்லையே. அண்ணி ஜூஸ் சாப்பிடுங்க. இல்லைங்க, வேணாம், பரவாயில்ல. அண்ணா, சொல்லுங்க அண்ணி. குழந்தைய பாத்தீங்களா? ஓ வளர்ந்தியா? இந்தா இந்த வந்துட்டுனுங்க. அம்மனி, கொள்ளைகளுங்க அப்படியே என் கண்ணே பற்றும் போல் இருக்குதுங்க அம்மனி. உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ரொம்ப தேங்க்ஸுங்க. ஓ, காலையில இருந்து உன்னை காணனதும் நீ என்னை தனியா விட்டுட்டு போயிட்டியோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். நான் எப்படிங்க அம்மனி உன்னை தனியாக விட்டு போவேன்? நான் எங்கே போனாலும் என் கண்ணு உங்களையே சுற்றிட்டு இருக்குங்க. ஆமாங்க, நான் இருக்கிற வரைக்கும் நீங்கள் பயப்படக்கூடாதுங்க. ம். காலையில் எந்திரிச்சோன்னேங்க 10 சாமிகிட்ட போய் மனசார பேசிட்டுனுங்க. இனி நடக்க போகிற சம்பவமெல்லாம் செமையாக இருக்குங்க. இந்தாங்க பிரசாத், சாப்பிடுங்க. ம், எடுத்துக்கோ. நல்லா இருக்கு இல்லைங்க? அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணிட்டியா? ஆட உடற்பயிற்சி பண்ணிட்டியான்னு கேட்டேன். இல்லையா? ஆட போடா. முட்டையை வச்சு மோந்து பார்த்துட்டு இருக்கிற. ஆஃப் ஆயில் போட்டோமா அடிச்சாவிட்டு போயிட்டே இருக்க வேண்டாமாடா? இளநீ வச்சு உருட்டிட்டு கிடக்கிற. ஓட்டை போட்டோமா ஸ்ட்ரா ஓட்டமானு உறிஞ்சி குடிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டாமாடா? நானெல்லாம் ஒரு நாளைக்கு 40 இளநீ அடிப்பேன்டா. ஆட என்னடா நீ? அவனை பாரு, வெட்டி பைய. அவனை ஒரு தயிர் சோறுறா, பொங்கல் பையன்டாவன். நம்மெல்லாம் மாட்டுக்கறி தின்னு வளர்ந்த உடம்புடா. வலையை விரிச்சிட்டோம், மீனை பிடிச்சிட்டோம். சமைச்சு திங்களை தாண்டா புத்திசாலித்தனமே இருக்குது. புரிஞ்சுதா? மண்ணில் விவசாயம் பண்ணுறது பெருசு இல்லடா, பொண்ணுங்க வயிற்றுல விவசாயம் பண்ணணும். அவன் தாண்டா உண்மையான விவசாயி. வி ஆர் ஆல் ஃபார்மர்ஸ். பணம் வருது, தோட்டம் வாங்குறோம், விவசாயம் பண்ணுறோம். மணி 10:30 மாறா, இப்போ பணம் வந்துடும். மணி 11 ஆச்சு, இன்னும் ஃபோன் வரல. என்னன்னு தெரியலையே. ஒரு ஃபோன் போடுங்க. அணைத்து வைக்கப்பட்டுள்ளதா? அணைத்து வைக்கப்பட்டுள்ளதா? அவன் ஃபோன் ஆஃப் பண்ண மாட்டானே. சம்திங் ராங். 10:30 மணிக்கு வரேன்னு சொன்னவன் இப்போ 11 மணி ஆச்சு, இன்னும் வரல. இதுக்கப்புறம் பணத்தோட வரமாட்டான். ஒன்று போலீஸோட வரணும், இல்லை ஊர்க்காரங்களோட வரணும். நாம தோத்தரக்கூடாது வீரா. சட்டத்தை நமக்கு சாதகமாக்கணும்.